தெளிவது ஆகிய தெளிவே போற்றி முத்த சுடரே போற்றி ஆளாகவே அன்பா போற்றி ஆறாமொழி அருளே போற்றி பேராயுள் பெம்மான் போற்றி சந்தன சாந்தில் சுந்தரா போற்றி சிந்தன கரிய சிவமே போற்றி மந்திர மாமணி மேயாய் போற்றி எந்தமை உயிர பருவாய் போற்றி அருளினை போற்றி மீமிசை நடந்தாய் போற்றி தாய் தந்தையோட கோவில் ஒன்று கட்டுகிறேன் எந்த இடத்துல காரப்பாடு பெருமாள் கோவில் பக்கத்துலேயே பெருமாள் கோவில் நம்ம வந்துடலாம் அதே பக்கத்துலேயே எங்கள் இடம் பக்கத்து இடம் அதனால் அங்கேயே கோவில் கட்டுகிறேன் ஓகே என்னைக்கு வேணா சார் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நான் ஒன்றும் குறிப்பிட்டேன்
8 வருஷம் ஆச்சு. நம்ம கொடியேற்றி விழா பண்ணணும்னு முயற்சி பண்ணியும் நடக்கலை. ஆனால் இந்த வருஷம் தமிழ் வருஷப்பருப்பு கொடியேற்றுறது நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு. இது மாதிரி தமிழ் வருஷப்பருப்பு கொடியேற்றி பௌர்ணமி 10வது நாள் பௌர்ணமி வருது. அது எந்த வருஷம் வரும்னு தெரியாது இத்தாடா. ஆனால் முதல் நம்மளுக்கு தமிழ் வருஷத்துலேயே கொடியேற்றுற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆகவே எல்லாரும் இந்த தமிழ் வருஷ புத்தாண்டை நீங்கள் வீட்டில் கும்பிடலாம், வருத்தப்படாதீங்க. இங்கே அந்த அறுசுவையோடு பானகம் இருக்குது. அந்த பானகம் எல்லாரும் சாப்பிடணும். துவர்ப்பு, கசப்பு, இனிப்புன்னு சொல்லக்கூடிய அறுவகை சுவையோட பானகம் இருக்குது. எல்லாரும் இங்கே இறைவனை நினச்சி நம்ம வீட்டில் கும்பிடணும்னு வருத்தப்படாதீங்க. இங்கேயே இறைவனை வணங்கி அந்த பானகத்தை சாப்பிட்டு பிரசாதத்தை வாங்கிக்கணும். அன்புடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரிச்சுட்டோம். கொஞ்சம் அவன் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிக்குப்பா. பூஜை அபிஷேகம்லாம் தமிழ்லேயே பண்ணுறோம். அதனால் இந்த கொடியேற்ற விழாவும் தமிழ் வருஷப்பருப்புக்கு கிடச்சிருக்குது. இறைவனுடைய அருள் நம்மளுக்கு அடியாருடைய திருவருளும் இறைவனுடைய அருளும் இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இங்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா இறைவன் இல்லைன்னு நம்ம எதாவது இப்போ பிரசாதம் வாங்கினோன்னா சாமி புறப்பாடு. இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லா ஊர்லேயும் சாமி புறப்பாடு பண்ணால் 4 மாட வீதியை சுற்றி வரும். பெரிய ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாட வீதி தான் சாமி சுற்றி வரும். ஆனால் இந்த ஊர் கோயிலில் அப்படி கிடையாது. ஒரு நாள் நிப்பாட்டுப்பாங்க. இந்த ஊர்ல அப்படி இல்லை. இந்த ஊர்ல ஒரு புதுசா நம்ம உருவாக்கி இருக்கிறோம். என்னன்னா, இந்த 10 நாள் மாட வீதி சுத்திட்டு சாமி வந்து 10 நாளைக்கு கோயில்ல உட்கார்றது. ஒரு ஏரியாவை போய் அந்த கோயில்ல இருக்கிற கோயிலாட்ட இறக்கணுமா, அங்க இருக்கிற பக்தர்கள்லாம் கும்பிடுவாங்க. அவங்க அன்னதானம் கொடுப்பாங்க. அது மாதிரி 10 கோயில தேர்ந்தெடுத்துக்கிறோம் இந்த கண்ணகி நகர்ல. அப்போ ஒரு பகுதிக்கு போகும்போது சிவபெருமான் வீட்டாண்ட வராருன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு தமிழ் வருஷப்பருப்பு அவங்க வீட்டாண்ட சிவபெருமான் போறாரு. இன்னைக்கு போய் அங்க கும்பிட்ட உடனே சாயந்தரமா அவருக்கு வந்துருவாரு. திரியுங்க மறாவது நாள் திரி வேற அலங்காரம் பண்ணி திரி இன்னொரு கோயிலுக்கு போவோம். நாளைக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாம் கும்பிடுவாங்க. அந்த காலத்துல கிராமத்துல கும்பிடுவாங்களா, ஒரு ஊரா, ஒரு ஊர்ல திருவானா 10 ஊர் 7 ஊர் சேர்ந்து கொண்டுவாங்கள. அது மாதிரி இங்க ஒரு பகுதியா நம்ம உருவாக்குறோம். இந்த ஒரு பகுதியிலையும் இந்த சிவபெருமான் போய் வணங்கும் பொழுது அந்த பக்தர்களுக்கும் சிவபெருமான் வீட்டாண்ட வராரு. இது வருஷம் நடக்கும். அவன் இந்த வருஷம் நம்ம வீட்டுல இத்தனை தேதி நம்ம வீட்டுக்கு சாமி வருவாரு. அந்த பகுதி மக்கள்லாம் சந்தோஷமா ஆர்வமா இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க சிவபெருமானும் பார்வதி வர்றதுக்காக. அதனால இந்த ஒரு விசேஷமான ஒரு இது உருவாக்கி இருக்கிறோம் நம்ம. இது வருஷம் தொடர்ந்து நடக்கும். இந்த யார் எப்படி செஞ்சாங்களோ இதை அப்படியே செஞ்சு தொடர்ந்து வரணும். 10 நாள் உற்சவமும் இங்கு தொடர்ந்து வரும். 10வது நாள் உற்சவம் 63 நாயன்மாரை பலமாக கொண்டு வர இருக்கின்றோம். 63 நாயன்மாருக்கு 63 பல்லக்கு, தனித்தனி பல்லக்கு, அதை தூக்கின்னு வரோம். அது எங்கன்னா பெருங்குடி வேம்பலி அம்மன் கோயில். பெருங்குடி வேம்பலி அம்மன் கோயிலிருந்து மேட்டுக்குப்பத்து வரலாம் வந்தா அங்க ஒரு அடியார்களாம் சந்திச்சு அங்க அருள் பாலிக்கிறாரு. யாரு? நாயன்மார். மேட்டுக்குப்பத்துல ஒரு மணி நேரம் இருக்கும். அங்க இருக்கிற அடியாரெல்லாம் கும்பிடுவாங்க. நாயன்மார் அருள் பாலிப்பார். அங்க மோர் பிரசாதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணகி நகருக்கு வரும். 12 மணிக்கு வந்துடும். கண்ணகி நகருக்கு வரும் 12 மணிக்கு வந்ததுன்னா அங்க 6 மணி வரலாம் நாயன்மார் இருப்பாங்க. எல்லாரும் தரிசனம் பண்ணலாம், மோர் கொடுக்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம். ஒரு இடத்துல 63 பேரையும் அந்த இடத்துல நிப்பாட்டு வச்சிடும் பந்தல் போட்டு. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க நாயன்மார் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்களாம் வணங்கிட்டு மற்றவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, மோரை கொடுக்கறது மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். அதுக்கு தான் இது 63லாம் அன்னதானம் தான் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. அதனால நம்மளும் அன்னதானம் பண்ணணும். அது மாதிரி தானம் பண்ணிட்டு 6 மணிக்கு சிவபெருமான் நாயன்மாருக்கு காட்சி தரார். காலையிலிருந்து நாயன்மார் அடியார்களுக்கு நம்மளுக்கு காட்சி கொடுத்தாரு. ஆனால் சாயந்தரமா 6 மணிக்கு சிவபெருமானே அடியார்களுக்கு காட்சி கொடுத்து அவர் ஆட்சிட்டு வருவார். அது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. அது நம்மளுடைய எண்ணம் இந்த குளத்துல தெப்பத்தில் இருக்கிற மாதிரி பண்ணி அவர் 63 நாயன்மாரும் இந்த தெப்பத்தை சுற்றி காட்சி கொடுக்குற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் குளம் இன்னும் ரெடி ஆகலை. அதனால இங்கேயே கோயில் எதிரிலேயே அவர் காட்சி கொடுக்குறாரு.
சிவபெருமான். அதனால் வந்து இந்த சிவபெருமான் 63 நாயன்மார் சிலையும் தூக்கி வர்றதுக்கு நீங்களாம் தயாராக இருக்கிறீங்க. ஆனால் நாயன்மாரை சுமந்து வர்றதுக்கு அடியாரை சுமக்கலாம். சிவபெருமானை சுமக்கிறதை விட அடியாரை சுமப்பது பெரும் பாக்கியம். அந்த அடியாரை சுமக்கிறது ஒரு பல்லக்கு 4 பேர், 64 பல்லக்கு எத்தனை பேர் தேவை? கணக்கில் வீக்க நான் நீங்கள் சொல்லுங்கள். 6 வந்து வரும், இல்லை 6000 பேர். அதனால எல்லாரும் வரணும். அந்த பாக்கியத்தை நம்ம பெரும் பேராப்பை நினைச்சு அடியாரை சுமப்பது பெரும் பாக்கியம். இது இறைவன் திருவருளாலே போன வருஷம் திருவான்மையூர்லேருந்து கொண்டு வந்தோம். ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதனால இந்த வருஷம் பெருங்குடியிலிருந்து வேம்புலியம்மன் கோயிலேருந்து ஊர்வலமாக வருது. அங்கே தேரும் சிவபெருமானும் பார்வதியும் தேரில் சந்திரசேகர் வடிவிலே தேரிலே அமைந்து காட்சி கூட இருக்கின்றார் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும். ஆகவே திருவான்மையூரில் பெருங்குடி வேம்புலியம்மன் கோயில் கரெக்ட் மிகச்சரியாக 7 மணிக்கு வெயிலுக்கு முன்னாடி நம்ம புறப்பட்டுறோம். அதனால் எல்லாரும் அங்கே வேம்புலியம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம பெரியபாளையத்தம்மன் கோயிலில் இந்த சாமி பார்வதியும் பரமசிவனும் அங்கே போய் தங்குவார். அங்கே இருக்கிற பகுதி மக்கள்லாம் வணங்கி இன்னைக்கு அவங்க அன்னதானம் செய்ய இருக்கிறாங்க. எல்லாரும் அங்கே வந்து இந்த மேலே தாளத்தோட ஆட்சி தாவரை போய் நம்ம அங்கே வைப்போம். சரியா? திருச்சி தம்பம் நான் சொல்கிறேன்.